ஒரு பெண் மருத்துவரை சிதைச்சு கொலை பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் கத்துது. மத்திய அரசாங்கம் நல்லா கொரட்டை விடுது. மம்தா பானர்ஜி கொடுங்கால் ஆட்சி நடத்துறாங்க. மானபங்கப்படுத்தி கொலை பண்ணிட்டு புரொட்டஸ்ட் என்ற போர்வையில் அந்த போய் அந்த ஆதாரத்தை அழிச்சிங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலம் ஒரு மாநில அரசாங்கம் பண்ணுமா? மம்தா அவர்கள் போராட்டம் பண்றாங்க. இவங்க தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர். இவங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கையில பதாகையை வச்சுட்டு. பொய்க்காரி, சூனியக்காரி. மம்தா பானர்ஜி ஒரு சூனியக்காரி. அவங்க ஒரு கொடுங்கோலர் மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு பிராமண ஒரு எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. ஒரு டாக்டர் பெண் மருத்துவருக்கு ஒரு உயிருக்கும் ஒரு கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு மத்திய அரசாங்கம் உடனே தலையிட்டு மேற்கு வங்க அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலைன்னா மோடிக்கு வர அவப்பேரை சரித்திரம் கூட மன்னிக்காது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சுவாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். மேற்கு வங்கத்தில் பெண் மருத்துவர் ஒருத்தவங்க மிகவும் ஒரு கொடூரமான வகையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலைக்கு பல தரப்புல எதிர்கருத்துகள் வந்துகிட்டு இருக்க பட்சத்தில் இந்த இண்டி கூட்டணியை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வாயை திறக்கல. குறிப்பாக தமிழகத்தில் எம்பி கனிமொழி அவர்கள் எல்லாத்துக்கும் வாய் திறப்பாங்க. இதுக்கு வாய் திறக்கலையே, என்ன காரணம்? மம்தாவின் ஆதரவு தேவையோ? இது என்ன ஒரு துயரமான சம்பவம்னா, நீங்கள் அவங்கள மானபங்கப்படுத்தி கொலை பண்ணிட்டு புரொட்டஸ்ட் என்ற போர்வையில் அந்த போய் அந்த ஆதாரத்தை அழிச்சிங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலம் ஒரு மாநில அரசாங்கம் பண்ணுமா? அங்க போனவங்கெல்லாம் எதிர்ப்பாளர்கள் இல்லை, மம்தா பானர்ஜியோட கையாட்கள். எதிர்ப்பாளர் மாதிரி போயிட்டு உள்ள போய் சூறையாடுற மாதிரி தடயங்களை அழிச்சிட்டு வந்துட்டாங்க. என்னோட நண்பர் கல்கட்டாவோட ஐபிஎஸ் அதிகாரி கிட்ட இது போன்ல பேசினார். அங்க நடக்கிறது ஆட்சியே இல்லை, காட்டு தர்மார்னார். நீங்கள் நேரடியாக பேசிட்டீங்க? நேரடியாக பேசிட்டேன். இந்த நேரத்தில் கூட மோடி மாநில அரசாங்கம் மேற்கு வங்க மாநில அரசாங்கத்தை கவுக்கலைன்னா மோடிக்கு கெட்ட பேர் ஆகும். இது இந்தியா முழுக்க கெட்ட பேர் இல்லை, உலக நாடுகள் நம்ம மூஞ்சில காரி துப்புது. அமெரிக்காவில் காரி துப்புறாங்க. இந்தியா ஒரு வளர்ந்த நாடா இது? நீங்க பெரிய பெரிய பொழங்கா நாடுன்றீங்க. ஒரு டாக்டர் பெண் மருத்துவருக்கு ஒரு உயிருக்கும் ஒரு கற்புக்கும் பாதுகாப்பு இல்லை. என்ன ஆட்சி நடத்துறீங்கன்னு இதுக்கும் மீறி மோடி மம்தா பானர்ஜியை காப்பாற்ற நினைச்சாருன்னா அது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்துக்கு பேரழிவா முடியும். நீங்க முதல்ல என்டிஏ கூட்டணியை விடுங்க. என்டிஏ கூட்டணி எதிர்க்காங்க. மத்திய அரசாங்கம் ஏன் ஒன்று கண்கட்டி வேடிக்கை பார்க்குது? எல்லார் மேலேயும் டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போடுறவங்க மேலே ஏதாவது புள்ளி ஜெயிலில் போடுறீங்க. வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமை, பொய் கேஸு, விமன் ஹராஸ்மெண்ட் கேஸு, எல்லா கேஸும் போட்டு ஜெயிலில் தள்ளுறீங்க. ஒரு மாநில அரசாங்கமே ஒரு பெண் மருத்துவரை சிதைச்சு கொலை பண்ணி கேவலப்படுத்திட்டு இருக்கிறத சுப்ரீம் கோர்ட் கத்துது. மத்திய அரசாங்கம் நல்லா கொரட்டை விடுது. மோடிக்கு என்னதான் நடந்ததோ என்ன நடக்கிறதோ தெரியல. ஏன் வேடிக்கை பார்க்குறான்னு தெரியல. இங்கே சொன்னாங்க ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணல, துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணல, இவரை அரெஸ்ட் பண்ணலன்னாங்க. அதுவாது விடுங்க. சட்டம் ஒழுங்கே கட்டு போச்சு வெஸ்ட் பெங்கால்ல. மம்தா பானர்ஜி கொடுங்கால் ஆட்சி நடத்துறாங்க. ராகுல் காந்தி திட்டுறாரு. இந்தி கூட்டணியில் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோனியா காந்தி திட்டுறாங்க, ராகுல் காந்தி திட்டுறாரு, காங்கிரஸே திட்டுது. அதனால சோனியா காந்தி மேல கோவத்தில் மம்தா பானர்ஜி லெட்டர் கொடுக்குறாங்க ஸ்பீக்கருக்கு, சபாநாயகருக்கு. நாங்கள் இந்தி கூட்டணியில் உட்கார மாட்டோம், தனியாக உட்காந்துட்டு போங்க. நம்ம இந்தி கூட்டணியில் உட்காந்து இந்தி கூட்டணிங்க நஷ்டம், உங்களுக்கு நஷ்டம். நீங்கள் இந்தி கூட்டணியை எதிர்க்கிறீங்க, பாஜகவை எதிர்க்கிறீங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் உடனே தலையிட்டு மேற்கு வங்க அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணலைன்னா மோடிக்கு வர அவப்பேரை சரித்திரம் கூட மன்னிக்காது.
இல்லை அந்த இடத்துல ஒரு கேள்வி எனக்கு. மம்தா அவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க, இவங்க தான் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர், இவங்க போய் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே கையில் பதாகையை வச்சுட்டு. பொய்க்காரி, சூனியக்காரி. மம்தா பானர்ஜி ஒரு சூனியக்காரி. அவங்களாம் எப்படி ஒரு பானர்ஜி ஒரு பிராமினோட ஆட்டிடியூடே இல்லை அவங்களுக்கு. அது பிராமணர்கள்லாம் சத்தியத்துக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் ஒரு பேர் உண்டு. பானர்ஜின்ற பிராமணர்கள் அந்த மாதிரி அவங்க இல்லை. அவங்க வந்து ஒரு கொடுங்கோலர் மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு பிராமண ஒரு எண்ணங்களோ நல்ல சிந்தனைகளோ எதுவுமே அவங்ககிட்ட இல்லை. கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இருக்காங்க. ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு வயலண்ட். வெஸ்ட் பெங்காலில் வந்து படுகொலை நடக்குது. காங்கிரஸ்கான கொலை செய்யப்படுறான், பாஜக கொலை செய்யப்படுறான், கம்யூனிஸ்ட்கான கொலை செய்யப்படுறான். இத்தனையும் மன்மோகன் சிங் அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்து. சரியா, அது மன்மோகன் சிங் அரசு. இப்ப நீங்க மோடி அரசு வந்துட்டீங்களே 10 வருஷமா, என்ன பண்றீங்க? அதே வேடிக்கை பாக்குறீங்க, எந்த நடவடிக்கை எடுக்கல. மோடி மட்டும் மம்தா பானர்ஜியை வீட்டுக்கு அனுப்பலைன்னா மம்தா பானர்ஜி கெட்ட பேர் வராது, மோடி கெட்ட பேர் வரும். இல்லை, இப்படி ஒரு பெண் மருத்துவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா ஒரு சாதாரண நம்ம அந்த நிகழ்ச்சி மேற்கு வங்கத்தில் நடந்த நிகழ்ச்சி, அந்த ஒரு சம்பவம் தமிழகத்தில் நடக்க ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்குன்னு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் தான் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு பல தலைவர்கள் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்களே. இல்லைங்க, தமிழ்நாட்டில் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. வெஸ்ட் பெங்கால் என்ன ப்ராப்ளம் தெரியுமா உங்களுக்கு? பங்களாதேஷ் அகதிகள் 40% இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்க எதுக்கும் தயங்காதவங்க. கொலை, கொள்ளை, வழிப்பறி, மர்டர் எல்லாம். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா சட்டோபாத்தியாயா, உபாத்தியாயா அந்த மாதிரி இருந்த மாநிலம். ரவீந்திரநாத் தாகூர், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சுவாமி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்த ஒரு புண்ணிய பூமி. இப்ப ரத்த ஆறு ஓடுது வெஸ்ட் பெங்கால். இது காரணம் பங்களாதேஷ்ல வந்த குடியேறிகள். அது யாரு குடியேற்றிருந்து? மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி மட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி குடியேற்றினாங்க. அவங்க வந்த பிறகுதான் அந்த டெமோகிராஃபியே மாறி போச்சு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுக்கும். தமிழ்நாட்டு மக்களோ இந்திய மக்களோ ஓரளவுக்கு சத்தியத்துக்கு நம்ம கட்டுப்பட்டோம். ஓரளவுக்கு ஆட்டோ சங்கரோ அயோத்திக்கு வீரமணியோ இவங்களாம் எடுத்துட்டு போனோம், இல்லைன்னு சொல்ல. ஆனா எல்லாருமே ஆட்டோ சங்கரா இருக்க மாட்டாங்க. ஒரு 10 கோடியில ஒருத்தர் இருப்பான், 100 கோடியில 2 பேர் இருப்பான். ஆனா வெஸ்ட் பெங்கால் 50 கோடியுமே அப்படிதான் இருக்கான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் வந்து பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். இது வந்து எனக்கு என்னமோ தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்றதே தப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து என்ன நடக்கும்னு தெரியும். ஆம்ஸ்ட்ராங் கொலை நூலகத்துக்கு போட்டாங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலையை பாஜகவே பாராட்டுது. திருடனை பிடிச்சிட்டீங்க, கொலைகாரனை பிடிச்சிட்டீங்கன்னு. ஸ்டாலின் கரெக்டாக சொல்லிட்டாராம், எந்த கொலைகாரனும் தப்பக்கூடாது. அவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் சரி, காங்கிரஸோ திமுக அதிமுக எல்லாரும் உள்ள டிஜிபி கூப்பிட்டு சொன்னாராம், ஐ வாண்ட் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். நமக்கு நாளைக்கு திமுக கெட்ட பேர் வந்துடும், தலித்துக்கு எதிரானவன்ற பேர் வந்துடும், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, உண்மையை குற்றவாளி கண்டுபிடிச்சி உள்ளே போட்டு அடிங்க. அதனால தான் ஒரு என்கவுண்டர் நடந்தது. நம்ம அருண் பண்ணார், கமிஷனர் முதல்ல சொல்லிட்டார், உங்கள் லாங்குவேஜில் பேசுவேன்னு. அருண் இருக்கிற வரைக்கும் சென்னை நகரம் சேஃப். ஞாபகம் வச்சுங்க. ஓகே சார், அதே இடத்துல இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க ஐபிஎஸ் அதிகாரி நண்பர் ஒருகிட்ட பேசணும்னு சொன்னீங்கல்ல. அவரோட பேசி தகவலின் அடிப்படையில் இப்போ ஒருத்தரை பிடிச்சி வச்சிருக்காங்கல்ல இங்கே சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் உண்மையான குற்றவாளியா இல்லை அதை தாண்டி முக்கிய பிரமுகர்களின் மகன்கள் யாரும் வாய்ப்பு இருக்கிறதா? அவர் என்ன சொன்னார், என் நண்பர் ஐபிஎஸ் அதிகாரி வெஸ்ட் பெங்காலில், இந்த ஸ்டேட்டில் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல, சீஃப் செக்ரட்டரிக்கும் தெரியல, டிஜிபிக்கும் தெரியல, ஐஜிக்கும் தெரியல, இன்டெலிஜென்ஸுக்கும் தெரியல. நான் என்ன சார் விளையாடுறீங்களான்னு கேட்டேன். சார், ஐம் நாட் டெல்லிங் யூ லைஸ், உண்மைதான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் சார். நீங்கள் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர், நம்ம டெல்லியில் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வாட்ஸ்அப் காலில் வாங்கன்னு சொன்னார். எங்கள் ஸ்டேட்டில் என்னன்னு எங்களுக்கே தெரியல சார், என்னமோ நடக்குது, எங்களை காரி துப்புறாங்க. மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் மற்ற மாநிலத்துலேருந்து கூப்பிட்டு எங்களை காரி துப்புறாங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆக போகுது. ஒரு மாநில லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா டிஜிபியோ கமிஷனர் தான் பொறுப்பு. ஆம்ஸ்ட்ராங் மரணம் பிறகு ஏன் சந்தீப் ராயத்தோட மாற்றினீங்க? தவறு பண்ணார், தடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு. உண்மையா பொய்யான்னு தெரியாது, கமிஷனை மாத்துறாங்க. அந்த மாதிரி இந்த வெஸ்ட் பெங்காலில் நடந்த இந்த படுகொலைக்கு போலீஸ்காரங்க பொறுப்பேற்க முடியாது. ஆனாலும் போலீஸ்காரங்க தலை குனிந்து நிற்கிறாங்க வெஸ்ட் பெங்காலில். ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் கேவலப்பட்டு போறாங்க. மற்ற மகாராஷ்டிரா யூபியெல்லாம் கேட்குறாங்களாம், என்ன ஐபிஎஸ் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க வெஸ்ட் பெங்காலில், இந்த மாதிரி நடந்து வேடிக்கை சொல்கிறாங்களாம்,
எங்க உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் என்னையா பண்றது, ஓடி வரணும். பாதி ஐபிஎஸ் அதிகாரிகள் வெளிமாநிலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஓடுறான். இதான் சொல்றேன். இதை தெரிஞ்ச அமித்ஷாவும் மோடியும் சைலண்டா இருந்தாங்கன்னா கொலாட்ரல் டேமேஜ் மம்தா பானர்ஜியை விட அதிகமா அடி வாங்க போறது மோடியும் பாஜகவும். இல்லை சார், கடைசி ஒரு கேள்வி மட்டும்தான். அந்த மாநிலத்தினுடைய ஆளும் கட்சியினுடைய எம்பி ஒருத்தர் சொல்றாரு, மாநிலத்தின் எஸ்பிக்கு எல்லாம் தெரியும், அவரை கூப்பிட்டு விசாரிச்சிங்கன்னா நம்ம உண்மையை கேட்கலாம்னு ஒரு ஆளும் கட்சியின் எம்பி சொல்றாரு. அவர் எந்த எஸ்பி மீது குற்றச்சாட்டு சொல்கிறாரோ அதே எஸ்பி அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பி அந்த எம்பியை கூப்பிட்டு இவர் விசாரிக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல மம்தாவை தாண்டி ஒரு பெரிய சக்தி பின்னாடி ஏதோ இருக்குதோ? இங்க எஸ்பி இதை பண்ணது திரிணாமுல் காங்கிரஸ்காரன்னு எங்கேயான வெஸ்ட் பெங்காலில் சொல்ல முடியும்னு நீங்க நினைச்சு கூட பாக்குறீங்களா? நினைச்சா அது பாக்குறீங்களா? இல்ல. இப்ப தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஸ்டாலின் அரசாங்கம் ஊழல் அரசாங்கம் சொல்லுவாரா? சொல்லிட்டு இருப்பாரா அவர்? அடுத்த நாள் மண்டபம் கேம்ப விடுங்க, அவர் இருப்பாரான்னு பாருங்க, அரசியல் போஸ்ட்ல இருப்பாரான்னு பாருங்க. அந்த மாதிரி பேச முடியாது. நீ பேசுறதுங்கிறது வேற, பேசுவாங்களான்னு கேட்டா பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி ஒரு எஸ்பியை வெஸ்ட் பெங்காலில் இவருக்கு எல்லாம் தெரியும், அவர் உண்மையை சொல்லுவார் அப்படின்னா, ஆமாங்க இந்த கொலையை பண்ணது ஒரு திரிணாமுல் காங்கிரஸோட தலைவரோட புள்ள அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிற அரசியலே இல்லை, கேலி கூத்து, முட்டாள்தானு அர்த்தம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.